பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு பெருமை வந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது வந்து 2 பிராண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. சூப்பரான டேவா அமைஞ்சது. இன்னைய டே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான டேன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு சில கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலும் பட் சூப்பரான டேக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பிரான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க. அது யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு, என்ன ஈவென்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நிறைய டிசப்பாயின்மெண்டான விஷயங்களும் இங்க ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்கு. நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சில பிளேயர்ஸ் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்குமான பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ல இந்தியன் கண்டிஜென்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். போலாமா? ஆரம்பிக்கலாம். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். நிதிஷ் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். காலைல அந்த பேர் வச்சிடலாம் உனக்கு நான். சரி, ஓகே ஓகே போயிடலாம். ஓகே எஸ், இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கை முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்களும் அதுக்கு ஆதரவு பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்கு இன்னைய நாளில் ஒரு சூப்பரான பிரான்ஸ் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இது கிடைச்சிருக்கு அப்படின்றத ஸ்வப்னில் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்வப்னிலை பொறுத்த வரைக்கும் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்காக பதக்கம் வெல்ற முதல் வீரராகிறாரு நம்மளோட ஸ்வப்னில். அண்ட் இந்த ஈவெண்ட்ல அவரோட கம்பேக் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. ஏன்னா கடைசி செட்டு வரைக்கும், அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷன் வரைக்கும் அவரோட பொசிஷன் அப்படிங்கிறது 6வது இடத்துல இருந்துச்சு. நான் கூட அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு லாஸ் தான் போல அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். 6th பொசிஷனுக்கு தான் நம்ம போஸ்ட் ரெடி பண்ணும் போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் கடைசியில் ஒரு சரியான கம்பேக்கை கொடுத்து சில்வர் வரைக்கும் வந்துட்டாரு. பட் திரும்பவும் 0.5 அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து சில்வர் மெடலை மிஸ் பண்ணிட்டு பிரான்ஸ் அப்படிங்கிறத வின் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி மனு பக்கம் 0.1ல வந்து சில்வரை மிஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி இது ஒரு சில்வர் மெடலா ஆகியிருக்கலாம். பட் ஸ்வப்னில் பிரான்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிடலாமா? ஏன் சொல்லு, தயங்காம சொல்லு. எஸ், நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்த நல்ல விஷயத்துக்கு அப்புறமா வேற எந்த நல்ல விஷயமும் நடக்கலையோ அப்படிங்கிற மாதிரி என்னன்னா எல்லாருமே டஃப், அதாவது கஷ்டப்பட்டாங்க. எல்லாருடைய ஆசையும் வந்து ஜெயிக்கணுன்றதா இருக்கும். பட் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ், நீ சொல்லியிருந்த இல்லையா, சொப்னில் சொல்லியிருந்த இல்லையா 6வது இடத்துல இருக்கும்போது இப்படி இருந்தாரு சொல்லிட்டு, எனக்கு தலைவர் டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு அப்போலாம். அப்படி என்ன சொல்ல, இது சும்மா ட்ரெயிலர் தான், மெயின் பிக்சர் பார்க்கல, இனிமே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. மேட்ச் பார்த்து எல்லாருமே செம்மையா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இந்தியாவுக்கு இது 3வது பிரான்ஸ். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து சில்வர் எப்போ கோல்டு எப்போன்னு. ஸோ பின்னாடி இருக்க ஈவெண்ட்டை பொறுத்தே வரும். ஆகஸ்ட் 3ல இருந்து அத்லெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எதிர்பார்த்துட்டு இருக்க யாரு? நீரஜ் சோப்ரா, பிரவீன் சித்திரவேல் இருக்காரு 4x400 மீட்டர் இருக்கு. ஆமா, ஜோதி அராஜ் இருக்காங்க 200 மீட்டர் அடல்ஸ்ல. சோ நிறைய இருக்காங்க வெயிட்டிங். போட வெயிட் பண்ணுவோம். அண்ட் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கடைசி 2 நாட்கள்ல நடந்த அப்டேட் தான். சோ இது இன்னைக்கு மட்டுமே நடந்தது கிடையாது. டே 5 அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சூப்பரா இருந்துச்சு. பட் டே 6 கொஞ்சம் டிசப்பாயின்மென்ட் நிறைய இருந்துச்சு. சோ நம்ம ஒவ்வொரு டைம் இந்த தோல்வியான செய்திகளை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா எனக்கு. பட் இதுல நிறைய தான இருக்கு, சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. ஓகே, டிராப் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் பிருத்திவிராஜ் தொண்டைமான் இவரை பத்தி நிறைய நம்ம பேசியிருந்தோம். பட் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆச்சு இன்னைக்கு டே. அவருக்கு 21வது இடத்துல முடிச்சு வெளியேறிட்டாரு. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு எனக்கு. ஆனா மென்ஸ் ஷூட்டிங் டிராப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொண்டைமான் வெளியே போயிருந்தாரு. அதே மாதிரி உமன்ஸ் டிராப்ல குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 22வது இடத்தை பிடிச்சி ராஜேஸ்வரி வெளியேறி இருந்தாங்க. 23வது இடத்துல ஸ்ரேயசி அப்படிங்கிறவங்களும் வெளியேறி இருந்தாங்க. குவாலிஃபை ஆக முடியல அடுத்த கட்டத்துக்கு. ஸோ இந்த மாதிரி டிராப் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அங்க வந்து நம்மளோட கேம்பெயின் எண்ட் ஆயிடுச்சு. எஸ், அதுக்கப்புறம் ஒரு குதிரை ஏற்றத்திலேயாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு நினைச்சு வந்து பார்த்தா அங்க அனுஷ் அகர்வாலாவும் குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்லயே விட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப வருத்தமா இருக்காது பாக்குறப்ப. சரி ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் எதுவுமே பண்ணல. பரவாயில்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. எக்ஸாக்ட்டா. எனக்கு இந்தியா இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னொரு டிசப்பாயின்மெண்டான விஷயத்துக்குள்ள வரேன். எனக்கு இதை சொல்லும் போது ஒரு மாதிரிதான் இருக்கு. மணிகா பத்ரா வந்து ரவுண்ட் ஆஃப் 16ல இருந்து தோத்து வெளியேறி இருப்பாங்க. அண்ட் இந்த ஒலிம்பிக் ஓவரால் ஒலிம்பிக் ஹிஸ்டரியிலே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16குள்ள போனா முதல் இந்தியன் அத்லெட் வந்து மணிகா பத்ராவா தான் இருந்தாங்க. அதே மாதிரி அதே வேகத்துல வெளியேறிட்டாங்க. பட் பயங்கரமான ஃபைட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே சமயம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஸ்ரீஜா அகுலா. அவங்க தான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் 16குள்ள போனா இந்தியன் அத்லெட். அவங்களும் அதுக்கு பின்னாடியே வெளியேறிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க நமக்கு. நேற்று நம்ம மேட்ச் பார்த்து கூட சொல்லிட்டு இருந்தோம். சின்ன கேப் தான், டீ குடிக்கிற கேப்ல சொல்லிட்டு அவ்வளவுதான் 16 போயிட்டாங்க. சூப்பர், இதுக்கப்புறம் பாரு கலக்கல் தான் சொன்னோம். பட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தோல்வியான செய்திகள் இருந்துச்சு. 2 பேருமே ரவுண்ட் ஆஃப் 16ல வந்து தோத்துட்டு வெளியேறி இருக்காங்க. பட் ஆனா இவ்வளவு ட்ரை பண்ணது பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ல இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் கண்டிப்பா. பேட்மிண்டன் கேம்பெயின் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு தங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் மிஞ்சி இருந்துச்சு. பட் பேட்மிண்டன் கேம்பெயினே முடிய போகுது கிட்டத்தட்ட. எக்ஸாக்ட்டா. அதுக்கப்புறம் ஆர்ச்சரி பக்கம் வருவோமே. இதுல வந்து ரவுண்ட் 64ல நம்மளுடைய தருண்தீப் அண்ட் பிரவீன் இந்த ரவுண்ட்லயே வெளியேறிட்டாங்க. இவங்கள்ட்ட ஒரு வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ கூட சொல்லியிருப்போம். பட் எல்லாரோட ஃபோக்கஸ் இருந்தாலும் இவங்க 64th, அதாவது 64வது ரவுண்ட்லயே வெளியேறிந்து
கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆமாண்ணா. என்னன்னா ஆர்ச்சரியில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டீம் ஈவென்ட்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வரல. சரி சிங்கிள்ஸ்லயாச்சும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அதுலயுமே ஒரு சில டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது மிக்ஸ்டு ஈவென்ட் அண்ட் ஒரு சில சிங்கிள் ஈவென்ட் இருக்கு. ஸோ அதுல என்ன பண்ண போறாங்க? ஆர்ச்சரி ஏதாச்சும் ஒரு மெடலாச்சும் வாங்கி குடுக்குமா இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அருந்தீப், பிரவீன் என்னாச்சு? போயிட்டாங்க. போயிட்டாங்களா? எஸ். வருத்தமா இப்ப அப்படியே நம்ம ரேஸ் வாக்குள்ள வருவோம். 20 ரேஸ் வாக். கிலோமீட்டர் ரேஸ் வாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆமா. அதுலயும் நம்மளால குவாலிஃபை ஆக முடியல. ஸோ விகாஸ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 30வது இடம் புடிச்சு வெளியேறி இருந்தாரு குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல. அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பரம்ஜீத் சிங் 37வது இடம் புடிச்சு குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி 20 கிலோமீட்டர் ரேஸ் வாக் அந்த ஈவென்ட்ல இருந்த மென்ஸ் கேம்பெயினும் இப்போதைக்கு மெடல் எதுவுமே இல்லாம எண்ட் ஆயிடுச்சு. ஆனா இது கூடவே நான் பாக்ஸிங் பக்கம் அப்படியே போயிட்டு ஒரு நியூஸ் ஆஹா, சொல்லிடுறேன். எல்லாம் எதிர்பார்த்தது ஒண்ணு. இவங்ககிட்ட இருந்து. எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆமா. பட் ரவுண்ட் ஆஃப் 16ல அவங்களுமே தோத்து வெளியேறியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் குவார்டர் ஃபைனல் மாரி தான் இருந்துச்சு. ம். நிகாஸ் ஜரீன் ஸோ அவங்க பாக்ஸிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைனா வீராங்கனை கிட்ட தோத்துட்டு வெளியேறியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு மேட்ச்சா தான் இருந்துச்சு. நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில வின் பண்ணது என்னவோ சைனா வீராங்கனையா தான் இருந்தாங்க. ஏதாச்சும் நல்ல நியூஸ் இருந்தா அப்படியே சொல்லிவிடுங்க. இருக்கு. எல்லாருக்காகவும் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து என்னடா வெறும் இந்த மாதிரி நியூஸஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க வருத்தப்படலாம். பட் ஸ்டில் இந்த நியூஸ் சூப்பரான நியூஸ் தான் சொல்லும். ஆர்ச்சரி பக்கம் வந்தனா தீபா குமாரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க மேல ஃபோக்கஸ் எல்லாருக்குமே இருக்கு. இன்க்ளூடிங் மீ. நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இவங்க ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவாவும் இருக்கு அண்ட் நல்ல ஃபோக்கஸ்டாவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வைக்கிற குறி கோல்டா தான் இருக்கும்னு நம்புறோம். நம்பிக்கையோட காத்துட்டு இருப்போம்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்தியாவோட வேண்டுகோள். ஆனா இப்ப நம்ம பேட்மிண்டன் பக்கமா வருவோம். பேட்மிண்டன்ல வந்து நல்ல விஷயமும் இருக்கு. ஒரு பேட் நியூஸ் இருக்கு. எது சொல்லட்டும் ஃபர்ஸ்ட்? எனக்கு ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ் சொல்லு. பேட் நியூஸ் என்னன்னு கஷ்டத்தை பாத்தீங்கன்னா, சந்திச்சுக்கலாம். பெரிதும் எதிர்பார்த்த டியோவான நம்ம சாத்விக் அண்ட் சிராக் செட்டி. சோ 2 பேரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. அந்த மேட்ச் இப்பதான் நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். செட்டிக்கு பொறுத்தவரைக்கும் இன்னிய டே அவரோட டே இல்ல அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு மிஸ் ஆச்சு. அவர் அந்த மாதிரி ஆடி நம்ம பார்த்திருக்க நிறைய மாட்டோம். சர்வீஸ வந்து மிஸ் பண்ணாரு. எடுக்க முடியாம. பட் பயங்கரமா போராடினாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் செட் அவங்க தான் வின் பண்ணாங்க. அடுத்த 2 செட் வந்து மலேசியன் டியோ வந்து கம்பேக் கொடுத்து வின் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அவங்க மெடல் அடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் நடக்கல இந்த காலிறுதி போட்டியில. அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். அப்படியே நல்ல நியூஸ்க்குள்ள வந்துடுறேன். அதுதான் இப்ப கேக்குறேன். ரவுண்ட் ஆஃப் 16ல வந்து 2 இந்தியர்களுக்கான பேட்டில் நடக்க போகுது. சோ அப்படின்னா என்னன்னா கண்டிப்பா ஒருத்தர் அடுத்த ரவுண்ட் போயிடுவாரு. ஆனா இது வந்து யூசுவலா வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எப்பயாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. லக்ஷயா சென் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வந்து அவரோட கேம் செம்மையா இருக்கு. அதை விட முன்னாடி சொன்னதுதாங்க, எங்கேயுமே அவர் தோத்ததே கிடையாது. இது வரைக்கும் ஆரம்பிச்ச வரைக்கும் வெற்றியா தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. பொட்டன்ஷியல் செம்மையா இருக்கு. அந்த பையன்கிட்ட ஒரு கிரேசினஸ் இருக்கு. அதனால நிறைய பேரோட இதயத்தை வென்றது இந்தியா. 2 பேருமே ஓகே. பட் லக்ஷயா சென் போனார்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். சரி ஓகே. லாஸ்டா ஹாக்கி நியூஸ் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சோ இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா போல் பில வந்து அன்பீட்டன் டீமா இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் மேல ஒரு அன்பீட்டன் டீம் இருந்தாங்க. பெல்ஜியம் சொல்லிட்டு. பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். போன ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் வின் பண்ண டீம். சோ அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் வேர்ல்ட் ஹாக்கியை பொறுத்த வரைக்கும். அவங்க கிட்ட ஒரு போட்டி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்தியா லீட் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து 2-1 சொல்லிட்டு பெல்ஜியம் இந்தியாவை தோற்கடிச்சிட்டாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா தோத்திருந்தாலும் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க பெல்ஜியம்க்கு அப்புறமா. அத சொல்லு. இந்தியாவுக்கு இன்னொரு போட்டி இருக்கு. இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா லீக் போட்டி. சோ அதுல ஆஸ்திரேலியா கூட டிரா பண்ணா மட்டுமே போதும். அவங்க செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிடுவாங்க. இந்தியா ஹாக்கி அப்படிங்கிறது ஒரு மெடல் அப்படி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கெத்தா இருக்காங்க. நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி சொல்லியிருந்த நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச் பார்க்கும்போது கூட தெரியும். லாஸ்ட் மினிட்ல கூட கோல் போட்டு வந்தாங்க. ஸோ அதனால டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹாக்கியில நல்ல இம்ப்ரூவ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால வெயிட் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவை டிரா பண்ணா போதும்னு சொல்றீங்க. ஒரு நல்ல பாயிண்ட் அடிச்சு உள்ள போயிட்டு செமி ஆடினாங்கன்னா செம்ம ஹாப்பியா இருக்கும். ஸோ ஸ்டில் ஐம் வெயிட்டிங் ஃபார் த மெடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா டே வந்து ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து சூப்பரா அமைஞ்சுது. இதே மாதிரி தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டே இருங்க. இந்தியாவுக்காக இன்னும் எக்கச்சக்கமான மெடல்கள் அப்டேட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.